நான் பொதுவாக சொல்கிறேன், இப்போ இதான் டைரின்னு வச்சுக்கலாம். நான் இவனுக்கு தான் டைரி கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், நான் வரேன் உட்காந்துருக்கான், இந்தா டைரி எடுத்துக்கோ. அதுவும் அப்போ டைரி தான் இது, டைரி இது மாறவே டைரி தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த எல்லாரும் டைரி கேட்டு எடுத்துக்கோ, அவன் எடுத்துக்கலாம். மறுபடியும் கொண்டு வந்தேன், இந்தா போனேன் தலையெழுத்து வாங்கி தொலைச்சி கேட்டு எடுத்துக்கோ. இப்போவும் டைரி தான், இப்போவும் தான் அவனுக்கு கொடுத்துருக்கேன். நல்ல கவனிங்கள். டைரி கேட்டதில்ல, அங்கே வச்சிருக்க எடுத்துக்கோ. எல்லாமே ஒன்று தான். அவன் டைரி கொடுக்கணும், அவனுக்கு நான் டைரி வாங்கின காசு கொடுத்து அவன் டைரி கொடுக்க போகிறேன். இது மாறாது, இது உண்மையானது சம்பவம் தான். இப்போ பிரசன்டேஷன், அதாவது அந்த சமர்ப்பணம் எப்படி இருக்குது, அதனால கவனிக்கணும். நீங்கள் நல்ல கவனிங்கள். நான் கொண்டு வந்தது உண்மை, அவனுக்கு தான் வாங்கினது உண்மை தான். இதை எப்படி நான் சமர்ப்பிக்கிறேன் என்றது ஒரு கேள்விக்குரிய. இதை நீங்கள் யோசித்து பாருங்கள், லைஃப்பில் எப்படி இருக்கிறீங்க. இதை போட்டு எடுத்துக்க வச்சிருக்கேன், இந்த அப்படி தலையெழுத்து இல்லை. அருண் டைரி கேட்டல, உனக்காக பார்த்து வாங்கினேன் வச்சுக்கோ. நீ ஆசையாக கேட்டல, நீ நோட்ஸ் பண்ண போறல, நீ ஹெட்லைனுக்கு ரெட்ல எழுதுற, குறிப்புக்கு கிரீன்ல எழுதுற, வேர்ட்ஸ் எல்லாம் ப்ளூல எழுதுற, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ஒரு ஆசை வந்துச்சுடா, பார்த்து எடுத்தேன், இந்த வச்சுக்கோ. நான் சொன்னது டைரியும் உண்மை, நான் வாங்கினதும் உண்மை, கொடுத்த நபரும் அதே தான். இதில் ஆனால் பிரசன்டேஷன், அதாவது சமர்ப்பிக்கிறது எப்படி இருக்குது. கொஞ்சம் இங்கே வாங்கலே, இங்கே வா, கொஞ்சம் கேளுங்களேன், நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். எப்படி நம்முடைய சமர்ப்பணம் இருக்கிறது.